சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. ட்ரெய்லர் இன்று மாலை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. அதில் ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி வருவது பற்றி தெளிவாக விளக்கிவிட்டார் சிவா. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீலீலா அந்த விழாவில் பேசியதும் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு. சுதா கொங்கரா இயக்கவிருக்கும் பராசக்தி படம் சிவகார்த்திகேயனுக்கு 25வது படமாகும். இது முதலில் புறநானூறு என்கிற பெயரில் உருவாகி இருந்ததும் அதில் சூர்யா நடிக்கவிருந்து வெளியேறியதும் அனைவரும் அறிந்ததே. சூர்யா நடிக்க வேண்டிய ரோலில் எஸ்கே நடித்திருப்பதால் எப்படிப்பட்ட நடிப்பை டெலிவர் செய்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு அனைத்து ரசிகர்களும் உச்சகட்ட ஆவலோடு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் ஜனவரி 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் வியாபார காரணத்திற்காக 10ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. அதற்கு முந்தைய நாளான 9ஆம் தேதி ஜனநாயகன் படமும் வருகிறது. எனவே சிவாவுக்கும் விஜய்க்கும் போட்டி உருவாகி விட்டதாக பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. இந்த பொங்கல் ரேஸில் யார் வெல்வார் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். படத்துடைய ட்ரெய்லர் இன்று வெளியாகிறது. சூழல் இப்படி இருக்க, நேற்று பராசக்தி ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மணிரத்னம், வெற்றிமாறன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். விழாவில் பங்கேற்றவர்கள் பராசக்தி படம் பற்றியும் சிவா, சுதா கொங்கரா உள்ளிட்டோரை பற்றியும் புகழ்ந்து பேசினார்கள். முக்கியமாக ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி வருவது குறித்து தெள்ளத் தெளிவாய் விளக்கம் அளித்துள்ளார் எஸ்கே. இந்நிலையில் விழாவில் ஸ்ரீலீலா பேசியதாக கூறப்படும் விஷயம் சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்டாகி இருக்கின்றன. அதாவது, பராசக்தி படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. அனைவரும் வந்து அந்த படத்தில் என்னுடைய நடிப்பை பாருங்கள். அப்படி அதில் பார்க்க முடியாவிட்டால் பகவந்த் கேசரி படத்தில் என்னுடைய நடிப்பை பாருங்கள். நான் எப்போதும் ஒரிஜினலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என கூறியதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரசிகர்களில் சிலர் பதிவிட்டு வருகிறார்கள். இதை பார்த்து விஜய் ரசிகர்களோ, என்ன இந்த பொண்ணு முதல் பட மேடையிலேயே இப்படி ஓப்பனாக பெரிய படத்தை அடிக்கிறாங்க, இதெல்லாம் சரியில்லை என்று கமெண்ட்ஸ் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னதாக ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது. இப்படம் பகவந்த் கேசரியின் ரீமேக் தான் என்பதை 100 விழுக்காடு உறுதி செய்திருக்கிறது அந்த ட்ரெய்லர். இதனால் கொஞ்சம் அப்செட்டும் ஆகியிருக்கிறார்கள் ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் வினோத் மீது நம்பிக்கை இருப்பதால் நிச்சயம் ஜனநாயகம் ஹிட் அடிக்கும் என நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.